வணக்கம். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பர்த்டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் தான். பர்த்டேனா நாங்கள் ரொம்ப பெருசாலாம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி அப்படி தான் நாங்கள் முன்னாடிலாம் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி இப்போ ஜஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து சோறாக்கி வெளியில் வந்து சாப்பாடு கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா நாங்கள் எல்லாம் வந்து பிளான் பண்ணி வெளியில் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சாப்பாடு வாங்கி நாங்கள் வெளியில் கொடுக்குறது. இந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி தான் வந்து கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்ருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இஸ்தான்புல் கிச்சன் தான் நாங்கள் வந்து மந்தி ஸ்பைசி சிக்கன் மந்தி வந்து நாங்கள் முன்னாடியே வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக வந்து ரமலானுக்கு உண்டான வேலையெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அது அப்படியே ஆக்சுவலாக வந்து நாங்கள் போன அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வரும். அன்றைக்கி வந்து அவங்களால வெளில வர முடியாது, கொஞ்சம் பிஸி ஆகிடுவாங்க. ஸோ அதனால் பிஃபோராகவே நாங்கள் வந்து அதுக்கு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, செலிப்ரேஷன்னா அந்த அளவுக்குலாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த ஒரு ட்ரீட் மாதிரி அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நான் இஸ்தான்புல் போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு மந்தி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி போவோம். இஸ்தான்புல் சொல்கிறதால சரி சடனாக அன்றைக்கி சூஸ் பண்ணி அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி வரத்துக்குள்ளே வந்து ஃபாத்தியா ஓத ஆரம்பிச்சிட்டா. ஹரிபரின்னு தான் வந்தோம். பட் அதுக்குள்ளே ஃபாத்தியா ஓத ஆரம்பிச்சுட்டு கொடி இறக்கிட்டாக. கொடி இறக்குனதை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பள்ளியாசலுக்கும் போக விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பி அங்கேருந்து நாங்கள் சந்தைக்கு வந்தியாச்சு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக, ரம்லானுக்காக. வந்து எல்லாமே பிளான் பண்ணி போனேன். கட்டைப்பை வந்து வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன். சின்ன பைஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்டைப்பை அங்கே இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. வாங்கியாச்சும் வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்து அதோட என்ன பண்ணுறது, இருந்த பைக்கு மட்டும் உண்டான சாமானை வாங்கிட்டு மிச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேக்கில் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப லேட்டாக ஒரு 9:30 அந்த மாதிரி போனதுனால இருக்க அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் வந்து கொடுத்து கிளியர் பண்ணிடலாங்கிற மாதிரி டைம் ஆக வந்து ரேட்டு கம்மியாகிட்டே இருந்துச்சு. எப்போதுமே அப்படி தான். அன்றைக்கின்னு பார்த்து பை இல்லாமல் போனதுனால ரொம்ப வாங்கவும் முடியல. ரொம்ப வாங்கிட்டு வந்தாலும் ரொம்ப நாள் வச்சும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஃப்ரிட்ஜ்லலாம் நான் எல்லாமே ஸ்டோர் பண்ண மாட்டேன். சரி கொஞ்சம் ப்ரிப்ரேஷனுக்காக எல்லாம் வாங்கலாம்னு நினச்சிட்டு தான் போனேன். அன்றைக்கி வந்து வேணுங்கிற அளவுக்கு மட்டும் சாமான் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. அப்புறம் வர வழியில் கோழியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வாங்கி வளர்க்கலான்ட்டு. ஆசைப்பட்டதோடு சரி அதெல்லாம் வாங்கி வளர்க்குனா அதெல்லாம் நம்மளுக்குலாம் மேனேஜ் பண்ணலாம் தெரியாது. அது என்ன எப்படிங்கிறது ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஸோ அப்படியே வேடிக்கை மட்டும் நல்லா நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதோட இந்த விலாக் முடியுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.